நிதிநிலை குறித்து தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் நிதியமைச்சர் மரிய வில்சன். கடந்த திமுக ஆட்சியில் கடன் 2 மடங்கு உயர்வு, வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத உச்சம் என வெள்ளை அறிக்கை. தமிழ்நாட்டில் நிதி சார்ந்த அவசர நிலை உள்ளதாக வெள்ளை அறிக்கைகள் அறிவிப்பு. தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகள் உட்பட ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,000 கடன் சுமை. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ரூபாய் 1,28,934 கடன் பொறுப்பு. தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனுக்கு ஆண்டு வட்டி செலவு 67,050 கோடி ரூபாய். மொத்த வருவாயில் வட்டி, சம்பளம், ஓய்வூதியத்திற்கு மட்டும் 64 விழுக்காடு நிதி செலவழிப்பு. போக்குவரத்து துறையில் 72,667 கோடி ரூபாய் இழப்பு என வெள்ளை அறிக்கையில் தகவல். ஒரு பேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஓடினால் 78 ரூபாய் 81 காசுகள் செலவு. ஆனால் வருவாய் 25 ரூபாய் 97 காசுகள் மட்டுமே என அறிவிப்பு. ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் அரசின் வருவாய் இழப்புகளை சரி செய்து வருவாயை உயர்த்த முடியும். வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதியமைச்சர் மரிய வில்சன் நம்பிக்கை. பட் இதுக்கு ஃபிக்ஸிங் சொல்யூஷன் தான் இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிளீன் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். ஸோ வித் திஸ் அண்ட் ரெவென்யூ மொபிலைசேஷனில் கண்டிப்பாக அதை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் கரப்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பெண்டிச்சர் எஃபிஷியன்சி. தவிக அரசு வெளியிட்டது வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்றி அறிக்கை என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் தாக்கு. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிளாப் ஆக்கியிருக்கிறது என விமர்சனம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தவிகவில் இணைவதன் பின்னணியில் குதிரை பேரம் இருப்பதாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி. கட்சி மாறியதை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தவறான நடத்தை என கூற முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து. கனத்த இதயத்தோடு அதிமுகவிலிருந்து வெளியேறுவதாக சி. விஜயபாஸ்கர் அறிவிப்பு. தனிப்பட்ட ஒருவரின் முடிவுகளால் அதிமுக சோதனையில் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம். அதிமுகவிலிருந்து விஜயபாஸ்கர் விலகியதால் விராலிமலையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். துரோகி விஜயபாஸ்கர் என அதிமுகவினர் முழக்கம். மின்வெட்டு, பாலியல் குற்றங்களை கண்டித்து மதுராந்தகத்தில் வரும் 20ஆம் தேதி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. தமிழ்நாட்டின் நலன், சமூக நீதி, அரசியல் பற்றி கலந்துரையாடியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தங்களிடம் ஒன்றுமே இல்லை என்பதற்காக தவிக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம். நிதிநிலை கருத்தில் கொள்ளாமல் தவிக தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியதாக பேட்டி. அதிமுகவிலிருந்து விலகுவதாக திரைப்பட இயக்குனர் ஆர். வி. உதயகுமார் அறிவிப்பு. மாநில அதிமுக கலைப்பிரிவு செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். கடலில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கப்பட்டால் மீன்வளம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என சண்முகம் எச்சரிக்கை. அமைச்சர் செங்கோட்டையன் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வேட்பாளர் பிரபு வழக்கு. காலாவதியான நோற்றி சான்றொப்பத்தை ஏற்ற கோபிச்செட்டிப்பாளையம் தேர்தல் அதிகாரியின் செயல் சட்ட விரோதமானது என மனுவில் தகவல்.
போலீஸ் காவலில் உயிரிழந்த மானாமதுரை ஆகாஷ் உடலை அரசே அடக்கம் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மனுதாரரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டும் 100 நாட்களாக உடலை பெறாமல் இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என நீதிபதிகள் கருத்து. தாம்பரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து போலீஸ் பூத்துக்குள் புகுந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக தகவல். கத்திரி வெயில் காலம் முடிந்த பிறகும் தமிழ்நாட்டில் 16 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பிரான்ஸ் நாட்டின் எவியா நகரில் G7 உச்சி மாநாடு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி சந்தித்து பேச்சு. சீனாவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானதால் மக்கள் பீதி. கிங்காய் மாகாணத்தில் உள்ள ஹைக்ஸி பகுதிகள் 6.3 என்ற ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு.